லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தா ஃபோக்கஸ் வந்து எல்லார் மேலயும் படும். அதனால நம்ம யார் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஆங்கிள் வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா இவ பண்ற எல்லா கிரைமும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க செய்வான். லாஸ்ட் பெஞ்ச் அந்த பெஞ்சுக்கான கேரக்டர் எதுவுமே கிடையாது. மத்தபடி இந்த காலேஜை கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் சும்மா பீத்தல. லாஸ்ட் பெஞ்ச் சரி, நீ வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வெயிட் பண்ண மாட்டேன், நான் சாதிச்சு என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், சாதனையா என்ன பண்ணியிருக்கேன், ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும்ட்டு. இப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு நான் 94 எடுத்தா எனக்கு அழுக வரும், எனக்குலாம் 94 எடுத்தா அவ்வளோதான், 2 நாளைக்கு நல்லா வீட்டுக்கே போக மாட்டேன். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. லைஃப்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், இல்லைன்னா ஏழையா இருக்கணும். நடுவுல இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படிம்பானுங்க. காசி இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? ஃப்ரண்ட் பெஞ்சஸ் முன்னால உட்காந்துருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, டீச்சர் நல்ல பேர் இருக்கும், குட் பாய் குட் கேர்ள் பேர் வாங்குவாங்க. டீச்சர் கிளாஸ் இருக்கல டீச்சர் அப்படின்னு கொண்டு போய் நோட்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதை விட்டா லாஸ்ட் பெஞ்சஸ் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். இந்த ஒவ்வொரு பெஞ்சுக்காரங்கள்ட்டையும் ஒரு கிரைம் இருக்கும். கிரைம்னா கொலை பண்றது, குத்துறது அதெல்லாம் இல்ல, பப்பி கிரைம். ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் உடைய கிரைம்ஸ் என்னென்ன சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு முக்கியமான கிரைம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்ல இருக்கிறவங்களுக்கு மேம் டீச்சர்ஸ் ஏதாவது நடத்திட்டு இருக்காங்கன்னா குறுக்க போய் ஆன்சர் சொல்றது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பிரேக் டைம் முன்னாடி முடிக்கிற போறது அப்படின்னு எல்லாரும் குஷியா இருக்கிற டைம்ல உட்காந்து டவுட் கேட்டு அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அந்த டைம் பீரியட. இதெல்லாம் ஒரு பெருமையா? அசைன்மென்ட் பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லிருப்பாங்க. அடிச்சு பிடிச்சு பேக் பெஞ்ச் மிடில் பெஞ்ச் எல்லார்கிட்ட இருந்தும் சப்மிட் பண்ணி வாங்கிடுவேன், கலெக்ட் பண்ணி. கடைசி வரைக்கும் நான் சப்மிட்டே பண்ண மாட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தா என்ன வேணா பண்ணலாம், நம்ம சாப்பிடலாம், பிட் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ வந்து சைட்டு கூட அடிக்கலாம். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? ஏன்னா சைட் அடிக்க எதுக்குமா லாஸ்ட் பெஞ்ச் போகணும்? கேளுங்க, அறிவு வரட்டும். லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தா ஃபோக்கஸ் வந்து எல்லார் மேலயும் படும். அதனால நம்ம யார் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஆங்கிள் வேணா நம்ம பார்க்கலாம். இங்க வா. டூ ஆர் டை, எதுனாலும் பண்ணா ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளவுதான். இல்லனா வேஸ்ட். அப்புறம் நாங்க என்ன பண்றீங்க? ரிஸ்க் எடுத்துட்டீங்க. சிம்பிள் சார், லாஸ்ட் பெஞ்ச்னாலே கெத்து சார். சண்டை போடுறது நாங்க தான், சண்டை வந்தா சமாதானப்படுத்துறது நாங்க தான். இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. இது ஒரு பக்கம் இருக்க ஒப்பீனியன் தான். லாஸ்ட் பெஞ்சஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க அந்த மாதிரிலாம். ஆனா அவ்வளவு உண்மையா இல்ல ரொம்ப ஹைப் பண்றாங்களா? ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. எஸ், இட்ஸ் ஹைப்ட் ஆக்சுவலா. அதாவது இப்போ இவங்க நிறைய கிரைம்ஸ்ன்ற லெவல்ல என்னென்னமோ சின்ன குழந்தைத்தனமான விஷயம் சொன்னாங்க, அதான் உண்மை. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்ச்னா ஒரு கெத்து, காலேஜ் அது இந்த ஜில்லுன்னு ஒரு அது மாதிரி படம் எல்லாம் பார்த்து அவங்களே ஓவர் எக்ஸைட் ஆகி அப்படி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. உண்மை. மனசு நம்புது நம்ம லாஸ்ட் பெஞ்ச் நம்ம மாசுன்னு. இவங்க சொன்ன எல்லா கிரைமும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்களும் செய்வாங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க செய்வாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சுத்தி இருக்கவங்க வந்து அவங்கள வந்து நீங்க லாஸ்ட் பெஞ்ச், நீங்க வந்து ஒரு வேற லெவல் அப்படின்னு அவங்க நினைச்சுறாங்க. நன்றி கிட்டதாமா பேச. ஆனா இவங்க பண்ற எல்லா கிரைமும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க செய்வான். லாஸ்ட் பெஞ்ச் அந்த பெஞ்சுக்கான கேரக்டர் எதுவுமே கிடையாது. மத்தபடி இந்த காலேஜை கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் சும்மா பீத்தல. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? தட்டில இருந்தா தான் கரண்ட்ல வரும் அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லாம எப்படி இப்படி ஒரு பேர் வரும்? பேக் பெஞ்சஸ் தான் இப்படி பண்ணாதவன், இப்படி செய்றவன் எப்படி சும்மா சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? உண்மையை பேசணும். காலேஜ் பஸ்ல காலைல 6 மணிக்கு டக்கின் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா விபூதி வச்சு தான் போய் உட்கார்றோம். 5:30 மணிக்கு மூடிட்டு வீட்டுக்கு வரும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நானும் ஜில்லுன்னு ஒரு காதல் பார்த்து இன்ஜினியரிங் படிக்கும்போது சூர்யா மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து கண்ட்ரோல் என் காலேஜ் என் கண்ட்ரோல் வந்துச்சுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சார் நானும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிச்சேன். லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்திருக்கேன், மிடில் பெஞ்ச்ல அதுக்கப்புறம் வந்துட்டேன். லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறதெல்லாம் அக்ரெசிவ்லாம் இல்ல சார், சும்மா அதே ஹைப் தான். அங்கே ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. என்ன தம்பி நீங்க அதிகமா உதறுங்கறீங்க? அதிகமா சார் டியூன் வரும்போது உதறதான் சார். அப்புறம் என்ன கெத்து? கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரிது. இந்த படிப்பு அதை பத்தி பேசும்போது ஓகே சார், நாங்க பேக் அடிச்சுக்கிறோம். மத்தபடி காலேஜ் இந்த கெத்த காட்டுறதெல்லாம் நாங்க தான். அசிங்கப்படுத்துற அப்படி என்ன? அசிங்கப்படுத்துற. நான் என் வாழ்க்கையில ஒரு ஆவரேஜான ஆளா மட்டும் இருக்கவே மாட்டேன். ஃபார் வாட்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயய்ய. ஏன்னா என் தங்கச்சி வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிடுவா. எங்க அக்காவும் ஆவரேஜ், நானும் ஆவரேஜா இருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவனுக்கு இல்ல, அது அவன் வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசி என்னோட ஆசையை நான் கடைசி வரைக்கும் நடக்க விடாம கட்டுப்படுத்தி வர்றது எனக்கு. என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்னோட ட்ரீம்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவோ காம்ப்ரமைஸ் பண்ணவோ எனக்கு ஆசை இல்ல சார். அப்புறம் எல்லாமே இந்த போரிங் லைஃப் வேணும், கொஞ்சம் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா வேணும். இருந்தா தான் என்னால சந்தோஷமா வாழ முடியும். வெரி குட், ஐ லைக் யூ. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா அந்த மெயினா முன்னாடி நிக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சி பேசுறதுக்காகவும் வெல்கம் பண்றதுக்காகவும் இருப்பாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. ஆ, இவன் அடிக்க மாட்டான், இவன் சரியா படிக்க மாட்டான் அப்படி சொல்றாங்க.
படிக்கவும் மாட்டான், அடிக்கவும் மாட்டான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ரொம்ப படிக்கணும்ட்டுலாம் ஏம் இல்ல. இதோட படிச்சா இதோட ஓகே, இதோட ஒரு சின்னதா ஒரு வேலை பார்த்துன்னு எனக்கு ஒரு லைஃப், சின்னதா ஒரு வீடு. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. அதோட நான் வந்து லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபை, எனக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். இதுல ஒரு சிம்பிள், இந்த சிம்பிள்னஸ்ல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா? எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. ஐ வாண்ட் பி நம்பர் 1 ஆர் லெட் மீ பி 0 அவ்வளவுதான். எனக்கு அப்படியே இருந்தோம் போனோம் இருக்க பிடிக்கல. அப்படி என்றால் ஒன்று செய். ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். எங்களுக்கும் அவங்கள பார்த்தா இரிட்டேட்டிங்கா தான் சார் இருக்கும். நாங்களும் எங்களோட ஐடென்டி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு கூட்டத்துல ஒரு வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே மாதிரியே இருக்காங்க சார், தனியாவே தெரிய மாட்டாங்க. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிஞ்சி போடுவேன். தனியா எதுக்கு தெரியணும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். தனியா நான் எதுக்கு தெரியணும்? நான் எதுக்கு ஃபேமஸ் ஆகணும்? ஸோ நம்ம ஒரு விதவிதமான ஆளுங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க இப்படி சொல்லும்போது எனக்கு இப்படி இருக்கிறதே சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. எரும மாடு மாதிரி இருக்கியே, எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். இது என்ன சந்தோஷங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாத ஒரு விஷயம் என்ன இரிட்டேட் பண்ணுது. இரிட்டேட் ஆகும்போது கேட்கணும், நோண்டணும் என்ன அப்படின்னு. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? இவங்களெல்லாம் மதிக்கணுமா? சும்மா அவங்க டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க பேசுறா நம்ம கேட்கணுமா எதுக்கு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ, நல்லா வெயி. நாங்க வந்து பிசினஸ் பாலிடிக்ஸ் பத்தி பேசி எங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொஞ்சம், நாங்க இவ்வளவு ஸ்டேட்டஸோட இருக்கணும், நாங்க கொஞ்சம் திமிரா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீங்க எல்லாருமே ஃப்ரண்ட் பெஞ்சஸ் அண்ட் பேக் பெஞ்சஸ், ஓகே, லாஸ்ட் பெஞ்சஸ். உங்களுக்கு இந்த நடுவுல உட்கார்ந்து இருக்கிற இந்த மிடில் பெஞ்சஸ் பத்தி என்ன அபிப்பிராயம்? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நானும் வந்து மிடில் பெஞ்சில் தான். லைக் எப்படின்னா நம்ம ஒரு ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஸ்கூலுக்கு போகிறோம் வரோம் அப்படின்றது இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட எனக்கு வந்து கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மியூசிக் பிடிக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு என் ப்ரொஃபஷனே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டட் ஃபீல்டில் தான் இருக்கேன். ஓ, அப்படியா விஷயம்? திங்க் மியூசிக்கோட ஹெட் வருதான். ரொம்ப பெரிய பிராண்ட்ஸ் இருந்தப்ப கூட அந்த திங்க் மியூசிக்கோட அந்த லோகோ உள்பட டிசைன் பண்ணது சந்தோஷ் தான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படி தோணும் தான் நடு பெஞ்சில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது டிசிஷன் எடுக்க முடியாம, ரெண்டு சைடும் கால் வைக்க முடியாம நடுவுலயே நிப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டா கட்டுட்டா. ஒரு லெவல் கிராஸ் பண்ணுமே நினைப்பாங்க தவிர வந்துட்டு அடுத்த வே கண்டுபிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆவரேஜா இருக்கிறதே அவங்க குத்தமா சொல்றாங்க. ஆவரேஜா அதாவது வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும், ஆவரேஜ்க்கான தமிழ் அர்த்தம் வந்து சீரான. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. நீங்க வேற அர்த்தம் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, அது விஷயம். பட் ஆவரேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தமிழ் வந்து சீரான. ஒரு சீரான வாழ்க்கை வாழ்றதா அவங்க தப்புன்றாங்க. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடி. நாங்க வந்து சீரா போயிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாங்க அதை ப்ரூவ் பண்ணிப்போம். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கு. ஒரே வாழ்க்கையை மறுபடியும் 70 வாட்டி வாழ்ந்துட்டு நான் சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்றேன்னா 70 வாட்டி வாழ்ந்து முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பயன் இருக்கு இப்போ? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆனா அவர் ஒரு கேள்வி ஒன்று வச்சார். ஒருத்தர் சராசரியா இருக்கிறது நீங்க ஏன் குற்றமா பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. உண்மை. குற்றமா பாக்குறதுங்கிறத விட அந்த மாதிரி ஒரு லைஃப் எங்களால இமேஜின் பண்ண முடியல. என்னோட ஃபேஸ் மறந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் என்னால இமேஜின் பண்ண முடியல. அப்படி ஒரு லைஃப் இவங்க ஆசைப்பட்டு வாழ்றாங்கன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏய், நீயே ஒரு அல்டாப்பு, உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உல்டாப்னு எங்களுக்கு தெரியும்ல. என்னோட விஷயத்துல எப்படின்னா, என்னோட ஒவ்வொரு ட்ரையுமே இட் இஸ் நோட்டிஸ்ட். என்னோட ஒவ்வொரு ஃபெயிலியரும் நோட்டிஸ்ட். என்னோட சக்சஸ் கடைசியில இட் கெட்ஸ் நோட்டிஸ்ட். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சார். பெயின் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு இல்ல சார். ஒரு சுவாரஸ்யமாவே இருக்கு சார் லைஃப். பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு மூடுறா. சுவாரஸ்யமா இருக்கு லைஃப். எனக்கு வந்து அது எங்கேஜா இருக்கவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யம், அது ஒரு வின் பண்ணிட்டா அது எனக்கு அதுல ஒரு கிக். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க தான் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உட்காருனா அங்க யாரு பக்கத்துல இருக்காங்க, ராஜேஷ் முருகேஷோ, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆகும். எங்கெல்லாம் அங்க 4 பாய்ஸ் கோமா போய் திட்டிட்டு வந்துருவோம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதாவது எல்லாருமே வந்து ஐடென்டி ஆக மட்டும் தான் அலையிறோம். எல்லாரும் ஐடென்டி தான், இங்க வரது ஒரு ஐடென்டி தான். ஓ, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற ஐடென்டியே உங்கள்ட்ட இல்லையே. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஐடென்டிட்டியை அதிகமா தேடுற, நிறைய முயற்சிகள் பண்ற, ஏதாவது ஒண்ணு பண்ணி மேல வந்துட மாட்டோமா அப்படின்ற முயற்சி அதிகமா எடுக்கிறது வந்து நடுவில் உட்கார்றவங்க தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது படிச்சு பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா, இல்ல சண்டை போட்டு பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா, இல்ல கல்ச்சுரல்ஸ்ல போய் பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா, எல்லா அவென்யூஸும் ட்ரை பண்ணுவோம். மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும்ட்டு. இப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு நான் 94 எடுத்தா எனக்கு அழுக வரும், எனக்குலாம் 94 எடுத்தா அவ்வளவுதான் 2 நாளைக்கு நான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஏன்னா வந்து 94 எடுக்கிறது தான் ட்ரை பண்ணுவேன், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா எடுக்க மாட்டேன்னு தெரியும். ஏதாவது ஒரு வாட்டி நான் எடுத்து நான் காலேஜ்ல வந்து யூனிவர்சிட்டியில டாப்பர். சத்தியமா சத்தியமா பிராமிஸா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. அந்த 3 வருஷம் 4 வருஷத்துல கடைசி வரைக்கும் என்னோட ப்ரொஃபசருக்கோ ஹெச்ஓடிக்கோ என் பேரே தெரியலனா நாங்க படிச்சதுக்கான அர்த்தமே எனக்கு இல்லன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? நான் படிச்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட இருக்கு. டீச்சர்ஸ்க்கு தெரியல எனக்கு அவசியமே இல்ல. டீச்சர்ஸ்க்கு தெரியணும்னு ஏங்குறது தான் லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க ஓகே, பட் அந்த டைம் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. எங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு செகண்ட் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. லாஸ்ட் செகண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் ட்ரை பண்ண மிஸ் பண்ணிட்டேன், என்ன ப்ரூவ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். மீன்ஸ் ஐ வாண்ட் அந்த செகண்ட் நான் மிஸ் பண்ணிடல ப்ரோ. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. தலையை பார்த்த ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு தலையை பார்த்தா லாஸ்ட் பெஞ்ச் தான் நீ. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லாம் உட்காந்தா சாரே வந்து முடி வெட்டி விட்டுருவாரு. சாம்பார் ஆப் எனக்கு. சரி, நீ வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வெயிட் பண்ண மாட்டேன், நான் சாதிச்சு என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், சாதனையா என்ன பண்ணியிருக்கேன்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ ஒரு 4 விஷயம் சொல்லு, நானும் ஒரு 4 விஷயம் சொல்றேன். என்னங்க அவருக்கு தானே முடி முளைச்சிருக்கு, நான் அவர் தானே சொல்ல சொன்னேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? மிடில் பெஞ்சில் இருக்கும்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அப்சர்வ் பண்ணுற சென்ஸ். முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறத நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமான்னு தெரியல எனக்கு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பின்னாடி இருக்கிறவங்க கூட்டத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்க, அவங்க கூட்டத்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ நடுவில் இருக்க மட்டும் தான் கூட்டத்தில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. அவனுக்கு வந்து முன்னாடி இருக்க வாழ்க்கை மேலேயும் ஆசை இருக்கும், பின்னாடி இருக்க வாழ்க்கை மேலேயும் ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு முடியலங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். உண்மை. முன்னாடி இருக்கிறவங்க ஏன் நல்லா பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஒன்று அவங்க வீட்டில் அவங்க மேலே வைக்கிற ப்ரெஷரா, இல்லை அவங்க ஈஸியாக பாடத்தை புரிஞ்சுக்கிறாங்களா, ரெண்டுமே தெரியல. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒன்று பாடத்தை புரிஞ்சுக்க நல்லா படிக்கலாம், இல்லை இந்த உலகம் வந்து வாழ்க்கை வந்து வாழணும், ஜெயிக்கணும், இது ஒரு பெரிய ரேஸ், இது வந்து ஒரு நீளமான பாதை, அதில் போய் ஜெயிச்சணும்னு சொல்லுதான் தெரியல. அங்கதான் இருக்கு சுத்தமா. எனக்கு தெரிஞ்சவருக்கு எல்லாமே வட்டமான பாதைன்னு நினைக்கிறேன், சுத்திட்டு தான் இருக்கும். எனக்கு நீளமான பாதை கிடையாது. ஸோ தொடக்க முடிவுலாம் இல்லவே இல்லை, அதுதான் முக்கியமானது. கேட்டுக்கடா